ஸ்ரீமத் பாகவதம் 132ஆம் பகுதி. பூதனை முதல் கேசி வரை. இந்த சிறுவர்களால் கொல்லப்பட்டதாக கூறும் அரக்கர்கள் எல்லோருமே மிகப்பெரிய பலசாலிகள். அப்போது நம்ப தோன்றவில்லை. ஆனால் அவர்கள் வில்லை முறித்ததையும் காவலர்களை வீழ்த்தியதையும் பார்த்தால் அது உண்மைதான் என்பது ஊர்ஜிதமாகிறது. அப்படியானால் இந்த 8வது பிள்ளை என் உயிருக்கு யமன் என்பது நிஜமாகிவிடுமோ? அதற்கு தகுந்தது போல அவனை சுற்றிய தீய சகுனங்கள் ஏராளமாக தென்பட்டன. கண்ணாடியில் தலையில்லாமல் உடல் மட்டும் தென்பட்டது. அவன் நிழலில் ஓட்டைகள் தெரிந்தது. ஆவிகள் தழுவுவது போலவும் கழுதையின் மீது ஊர்வலம் செல்வது போலவும் கனவுகள் வந்தன. கம்சன் இரவு முடிந்து விடிந்து போனதை தெரியாமல் பிரமை பிடித்தவன் போல் அமர்ந்திருந்தான். பின் சுதாரித்து கொண்டு தான் நியமித்திருந்த மல்லர்களை அழைத்தான். குவலையாபீட யானையை தயாராக நிறுத்தி வைக்க கூறிவிட்டு மல்லர்களையும் எச்சரித்து அனுப்பினான். பின் தானும் எழுந்து நீராடி முடித்து அலங்கரித்து கொண்டு புறப்பட்டான். மல்யுத்த அரங்கம் மக்களால் நிரம்பி இருந்தது. சாணூரன், முஷ்டிகன், கூடன், சாலன், தோசலன் போன்ற புகழ்பெற்ற மல்யுத்த வீரர்கள் வரிசையாக அணிவகுத்து நின்றனர். பேரிகைகள் ஒலிக்க கம்சன் வந்து தன் விலையுயர்ந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டான். நந்தகோபனும் உடன் வந்த மற்ற கோப்பர்களும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இடங்களில் சென்று அமர்ந்து கொண்டார்கள். அப்போது பலராம சுவாமியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் மல்யுத்த அரங்கிற்கு வருவதற்காக நுழைவாயிலுக்குள் புகுந்தனர். அங்கே தோரண வாயிலில் குவலையாபீடம் என்கிற பட்டத்து யானை வழிமறித்து நிறுத்தப்பட்டிருந்தது. பாகனே, யானையை விலக்கி நிறுத்து, நாங்கள் உள்ளே செல்ல வேண்டும் என்றான் பகவான் கிருஷ்ணன். நீங்கள் உள்ளே செல்ல வேண்டிய அவசியமில்லை, மேலே யமனுலகம் சென்று சேருங்கள் என்றபடி யானையை பலராம கிருஷ்ணர்கள் மீது ஏவினான் யானை பாகன். யானை தன் துதிக்கையால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வளைத்து பிடிக்க முனைந்தது. அதன் பிடியிலிருந்து தப்பித்த கிருஷ்ணர் யானையின் கால்களுக்குள் புகுந்து கொண்டு போக்கு காட்டினான் கண்ணன். அதன் வாலை இழுத்து வேதனை தந்தான். இந்த விதமாகவே யானையை களைப்புறச் செய்தவன் திடீரென அதன் முன் வந்து நின்று கையால் முகத்தில் பலமாக அறைந்தான். யானை கோபத்துடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தன் தந்தங்களால் குத்த பாய்ந்து வந்தது. கண்ணன் அதன் தந்தங்களை பிடித்து வேகமாக இழுத்து கீழே தள்ளினான். 2 தந்தங்களையும் வேரோடு பிடுங்கி அந்த தந்தங்களாலேயே யானையையும் பாகனையும் குத்தி கொன்றான். 132ஆம் பகுதி நிறைவடைந்தது.